இந்த பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் பூர்ணிஸ் பொட்டிக், சென்னை. சென்னை மாமல்லபுரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை பாதிக்கும் அளவில் கட்டப்பட்டு வரும் நீர்த்தேக்கத்தை நிறுத்த வேண்டும் என்று அங்குள்ள மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக சென்னையில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சமூக ஆர்வலர்கள் மற்றும் மீனவர்கள் கடல் பகுதிகளிலும் கிராமங்களிலும் ஏற்படும் பாதிப்பு குறித்து முழுமையாக விளக்கம் அளித்தனர். இதனால் தற்போதைய அரசு அங்கு கட்டப்பட்டு வரும் நீர்த்தேக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதை நிறுத்தாத பட்சத்தில் மீனவர்கள் பொதுமக்கள் திரண்டு போராட்டம் நடத்தக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருவதாகவும் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இந்த நீர்த்தேக்கம் கட்டப்படுவதால் பெரும் ஆபத்து இருப்பதாகவும் அவர்கள் விளக்கம் அளித்தனர். மாமல்ல நீர்த்தேக்க திட்டத்தை பற்றி பேச வந்திருக்கோம். அதுக்காக கோவளம் பகுதியிலிருந்து கோவளம் குடும்பத்தை சார்ந்த நாராயணன் வந்திருக்காங்க. அப்புறம் இருளர் குடியிருப்புல இருந்து மோகனாக்கா பெரிய நெல்லி பகுதியில தான் வந்திருக்காங்க. சென்னை கிளைமேட் ஆக்ஷன் குரூப்ல இருந்து டாக்டர் விஸ்வஜா சம்பத் வந்திருக்காங்க. மெட்ராஸ் நேச்சுரல் சொசைட்டில இருந்து கேவி சுதா, அதோட பிரசிடென்ட் கேவி சுதாகர் சார் வந்திருக்காங்க. முதலாவதாக நமக்காக கோவளம் குடும்பத்துல இருந்து நாராயணன் அதை பேசுவாங்க. என் பேர் நாராயணன். நான் கோவளம் மீனவர் பகுதி மீன் பிடிக்கிற இந்த மாமல்ல நீர்த்தேக்கத்தை இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தில் முக்கியமான எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய பாதிப்பு. அது 16 கிராமங்கள் பாதிப்பு. அது அனைத்து கடற்கரை கிராமங்களும் இன்டெரக்டாக பாதிப்பு மெயினாக இருந்தாங்க. இங்கிருந்து 230 கடலுக்கு போகும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த திட்டம் வரும்போது அதெல்லாம் அழிவு ஆகிட்டோம். எங்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமாக அந்த திட்டம் கொண்டு வர பகுதி கடல் தண்ணி உள்ள வர பகுதி. கடல் சுரப்பாச்சுன்னா தான் நம்ம ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதத்துல கடல் தெரிஞ்ச விஷயம் ரொம்ப ரஃபாக இருக்கும். கடல் போலவே வரும். அந்த பக்கம் அந்த ஏரியாவுக்கு அந்த திட்டம் கொண்டு வந்துடுறாங்க. அந்த பகுதிக்கு கடல் அலை போல அப்படியே தரணும். அப்படியே ரொம்ப வேகமாக வரும். வேகமாக வரும்போது இந்த அணை கட்டுறது இந்த அணை தாங்குமா? அந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த திட்டத்துக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அது கிட்டத்தட்ட இப்போ கடற்கரை ஒருங்கிணைந்த கடற்கரை மண்டல மேலாண்மை வரைபடம் வெளியிட்டு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க, இதுவே 3 to 4 மீட்டர் ஹைட்டுக்கு அந்த இடத்துல தண்ணி வரணும் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அது மட்டும் இல்லாத இந்த கடலுடைய நமக்கு தெரியாத புயல் ரொம்ப வேகமா எடுக்கும்போது இன்னும் அதிக அளவுக்கு கடல் தண்ணி உள்ள வரும். அது 5 மீட்டர் 6 மீட்டர் கூட வரும். அப்படின்னா இந்த அணை கட்டுறது மண்ணில் கட்டுறாங்க. அவங்க அந்த மண்ணான தாக்குமா? அப்படியே அவங்க கல்லுலேயே கட்டினாங்கன்னா அந்த தண்ணி அந்த கடல் தண்ணி மற்ற இடத்த தான் தேடும். அந்த இடத்த இவங்க எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அது மேற்க இந்த பக்கம் திருப்பூர், கேமம்பாக்கம், விஜயதாந்தி அந்த பக்கம் போடும். இப்படி நெம்மேலி, இந்த கரையோர நெம்மேலி, திருவனந்தபுரம், தெற்கப்பட்ட விளைநிலங்கள், கூடுதல் இது உள்ளதான் கடற்கரை தண்ணி போகிறதுக்கு. ஏன்னா இந்த இடத்த இவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப கடல் தண்ணி இப்படி போகும். அது மட்டும் இல்லாத அந்த கடல் தண்ணி இப்படி மேலாடு மழை நீர் வரும்னு சொல்றாங்கல்ல, அந்த தண்ணியோட போய் உப்பு தண்ணியில கலக்கும். கலந்து அது உப்பு தண்ணியா தான் மாறும். அந்த அணையில சேர்க்கிற அந்த இவங்க கேட்கிற நன்னீர் சொல்றாங்க, அது உப்பு தண்ணியா மாறதான் பெரும்பாலான அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அணையும் தாங்காது. அப்ப அந்த இவ்வளவு பணமும் குறையும். அப்புறம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒரு கேள்விக்குறி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த திட்டம் கொண்டு வந்து தேவையான நம்ம பார்க்கணும். முதல்ல கடலுக்கு பதில் சொல்லணும். ஐஐடியில இருந்து யாரோ சாத்தியக்கூறு சொல்லி இருக்கிறாங்களா? அது எப்படி அவங்க கடலை சாத்தியக்கூறுப்படாங்கன்னு முதல் கேள்வி. கடல் கிட்ட கடலுடைய போக்கு அவங்களுக்கு தெரியுமா? கடலுடைய அலை எவ்வளவு தூரம் வரும் நம்ம சொல்லவே முடியாது. மன்சூர் டைம்ல அந்த வாடகால புயல் டைம்ல அது இவங்க சொல்றாங்க 3 to 1.5 மீட்டர் ஹைட்டு கடல் மேல வந்தா இவ்வளவு தூரம் வரும்னு சொல்றாங்க. 1.6 அடி. ஆனா அதை விட ஹைட்டா சொரப்பா கடல் ரொம்ப சொரப்பா அதை விட ரொம்ப மேல கடல் வரும். அப்ப கடற்சால உள்ள வரங்க. அப்ப ரொம்ப அடி 3 அடி 4 அடி போடுறாங்க. கூடுதலாவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அங்க இருக்கிற இந்த மக்கள் அந்த ஓரம் தான் வீடுகள் வச்சுருக்காங்க. அந்த வீடுலாம் தண்ணி அடிச்சுட்டு போயிடும். கடல் தண்ணியில இவங்க மழை நீரை தேவைக்கிறாங்க. ஆனா கடல் தண்ணிக்கு இவங்க பதில் சொல்றீங்களா? ஐஐடி சரி, அல்லது எந்த நிறுவனமும் சரி தெரியும். அவங்க அறிக்கை கொடுக்குறாங்கன்னா கடலையும் சார்ந்து எடுக்கணும். கடல் ஒரு முக்கியமான கடற்கரை ஒட்டி தான் அந்த இது இருக்கு. கடற்கரை மூலமா தான் தண்ணி. இந்த பக்கம் பொங்கல் போட ஆறு இந்த பக்கம் வெள்ளப்பாசல் ஏறணும். ஹைட்லைட்ல வெள்ளப்பாசல் ஹைட்லைட்
இந்த முகத்துவாரம் இந்த கோவலத்துல இருந்து முகத்துவாரத்துல இந்த பக்கம் ஹைட் ஆயிடுவாங்க. 2 தண்ணி வந்ததுன்னா அந்த அணை தாங்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த அணை தாங்காது. அந்த அணை உள்ள வந்து அப்படியே குத்திக்கிட்டு அவங்க தடுத்து கல்லுல போட்டு தடுத்தா கூட தண்ணி வந்து மேலாண்ட போயிட்டு அந்த அணை உள்ளதான் வரும். அதுக்கு வேற வழி இல்லை. அது இருந்த இடத்த நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப அது என்ன பண்ணாது, ஊர் உள்ள போகும், மற்ற இடத்த பாதிப்படை செய்யும். அதுல மெயினான குறிக்கோள் இந்த அணைக்கு வந்து இந்த கொடுத்த பர்மிஷன் ஐயோ அதெல்லாம் தாஜ்ய குருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க கடல்ல கணக்கு எடுத்துருப்பாங்களான்னு தெரியல. கடலை கணக்கு எடுத்து அது வேற கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடல் வந்து முக்கியமா கடலுக்கு எல்லாரும் பதில் சொல்லி ஆகணும். எங்களுடைய வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனை, அதுக்கு மேல கடல் பிரச்சனை. இந்த அணை எப்படி தாங்கும்? பறவை இவ்வளவு படம்லாம் விரையும் தானுங்க. பாருங்க நீங்க எப்படி அந்த ஐயாக்கு யாரோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க அறிக்கை கொடுத்தாங்க. அதனால கடலுடைய தீட்டத்துக்கு வந்து நம்ம கிடையாது. எல்லா இடத்துலயும் பார்க்கணும், திடீர்னு புயல் எடுக்குது. இவங்க இத்தனை மீட்டர் ஹைட்டு தான் கிடையாது, அதை விட ஹைட்டா வந்து ஒரு எடுக்கும். இயற்கை தானே அது, அதுக்கு நம்ம சொல்லிட்டு வராது. அதனுடைய தீட்டு ஒரு டைம்ல விசாகப்பட்டவங்களாம் பார்த்துக்கிறோம். கடல் புயல் கரை கடக்கும் போது ரொம்ப தூரத்துல கடல் அழை பெருசாகுங்க. இப்போ நம்ம இடத்துல கரை கடக்காத எந்த விதத்துல நிச்சயம்? சாதாரணமா வாடர் நாள்லயே இந்த 1.5 மீட்டர் அளவுக்கு கடல் ஆகிட்டு இருக்கும். புயல் வந்து சீற்றமா இருந்ததுன்னா அது 2 மீட்டர் 3 மீட்டர் ஹைட்டு கடலுடைய உயரம் போகும். அப்ப இந்த தண்ணி வந்து இன்னும் 3 to 4 கொடுத்துருக்குறாங்க. இவங்களுடைய கடற்கரை மேலான வரைபடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஆனா அதை விட கூடுதலா தான் வரும். அந்த அணியே முழுகிடும். அந்த அளவுக்கு கடல் தண்ணி உள்ள வரங்க. நாங்க நேச்சுரலா பார்த்துக்கிறோம். நாங்க வந்து இது மிகைப்படுத்தி சொல்லல. நாங்க வரலாம் விழுவோம் அந்த வெள்ள தண்ணி. சாதாரண வெள்ள தண்ணிக்கு ஆடி மாதம் கடல் போறது தான். இந்த வெள்ள தண்ணியில வர நேரம் கடல் அடிச்சுன்னு போவோம். கடல் தண்ணி அது போற வழி வர வழிங்க. கடல் தண்ணி வந்து பக்கிங்கான் கனால தான் உள்ள போயிட்டு பரவல போயிட்டு அப்படியே போயிட்டு நிறைய அந்த இடத்த தடுத்து இவங்க வந்து நன்னீர் தேக்க கொண்டு வர போறது வந்து சாத்தியம் கூட இல்லைங்க. அது யாரு கொடுத்தாலும் கடலுக்கு அவங்க பதில் சொல்லணும். கடல்ல வர பாதிப்பை ஐஐடி நிறுவனமோ இல்லை யாரும் கொடுத்தாலும் அவங்க வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு தான் செய்யணும். அதனால இந்த திட்டம் வந்து சுத்தமா வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத திட்டங்க. நாங்க வந்து எங்க தாத்தா காலத்துல நாங்க இறப்பு தான் அதிகமா நாங்க செய்யறது. இப்போ நாங்க வந்து இப்ப பெரியநேமையில வந்து வீடு வந்து நாங்க ஆத்துவாங்க தான் நாங்க வீடு கட்டிருக்கோம். 2015லயே சாதாரணமாவே தண்ணி வந்து எங்க ஊருக்குள்ள இருந்துச்சு. எங்க வாழ்வாதாரமும் அந்த நேரத்துல பாதிக்கப்படுச்சு, எங்க குடியிருப்பும் பாதிக்கப்படுச்சு. ஆனா இப்ப அந்த கடல் தண்ணி கண்டிப்பா வந்துன்னா நாங்க தான் அதிகமா பாதிக்கப்படுவேன். நாங்க நம்ம திருவடங்க இவ்வளோ இருக்காங்க, நெம்மேலியில் நாங்கள் இவ்வளோ இருக்கோம், பட்டிப்பத்திரம் இவ்வளோ இருக்காங்க, அப்படியே மகாபலிபுரத்துக்கு அவங்க இவ்வளோ தான் இருக்காங்க. நாங்கள் ஆத்து கோயில் அதிகமாக பண்ணுறோம். நாங்கள் கடல் மேலே போகிறோம் கிடையாது. நாங்கள் ஆத்து கோயில் எவ்வளோ பெரிய ஆயிரம் நாங்கள் கடல் தான் போவோம். கடல் தான் நாங்கள் ஆற்று தான் போவோம், கடலுக்கு தான் போக மாட்டோம். ஏன்னா நாங்கள் அந்த கடல் தண்ணி வச்சு தான் நாங்கள் அது வர வருமானத்தை எங்களால் முடிஞ்சுதான் நாங்கள் அந்த வருமானத்தை தான் நாங்கள் சாப்பிடுறது. இப்போ எங்களுக்கு வேற கோயில் தெரியாது. எங்க பிள்ளைங்களாம் இப்பதான் படிக்கிறாங்க. இன்னும் படிச்சு பார்ப்பதான் நாங்க அவங்க போவோங்க. இதே அந்த போய் எங்களுக்கு போயிடுச்சா நாங்க எங்க போறது? நாங்க எந்த வச்சு நாங்க பழைக்க முடியும்? அந்த இப்ப எங்களுக்கு வந்து நாங்க படிப்பறிவு கிடையாது எங்களுக்கு. இப்போ கூட நான் இப்ப வந்தது காரணமே எனக்கு வந்து இதை பத்திலாம் தெரியாது. ஏன்னா நான் வரணும் அப்படின்னு ஒரு காரணமா தான் நான் வந்தேன். ஆனா இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கல தெரியாது. அதனால இந்த நேரத்துல நான் வந்து எனக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா எங்க வாழ்வாதாரம் ரொம்ப முழுக்க பாதிக்கப்படும். 2015 நாங்க ரொம்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டோம். ரொம்ப பக்கத்துல இருக்கோம். நாங்க இல்லதால எங்களை வந்து எந்த ஒரு அரசியலும் வந்து கண்டு போதே கிடையாது. ஏன்னா ஒரு அதிகாரிகள் எங்களை வந்து பார்க்கறதும் கிடையாது. அதனால நாங்க திடீர்னு இந்த மழை காத்த ஒரு வெள்ளமே வந்தாலும் நம்ம கடல் தண்ணி வந்துச்சுன்னா கடல் தண்ணி வரும்போது எனக்கு தெரியுமா? நாங்க அன்னைக்கு நைட்டே மணி 11 மணிக்கு தான் நாங்க எங்களுக்கு தெரிஞ்சது வெள்ளம் வந்தது. அந்த கடல் தண்ணி எப்போ வந்து நான் சுனாமி வந்து எப்போ வந்து தெரிஞ்சது எங்களுக்கு. அது மாதிரி ஏதோ ஆச்சுன்னா நாங்க எங்க பாதிப்பது? எங்க வாழ்வாதாரம் எப்படி போகுது? நாங்க பாருங்க இப்பெல்லாம் நான் கொஞ்சம் இலை பிடிச்சி நண்டு பிடிச்சி மீன் பிடிச்சி நாங்க குழைப்போம். இப்ப அது கூட தண்ணி கிடையாது. அது நாங்க கோவம் வரைக்கும் வருவோம். நாங்க கோவம் வரைக்கும் வந்து நாங்க மீன் பிடிப்போம், இலை பிடிப்போம், நண்டு பிடிப்போம், எல்லாமே செய்வோம். இப்ப அந்த முக்கியமா அந்த என்ன சொல்றது, நாங்க எப்படி சொல்ல முடியும்னு ஒரு இதுவாக கிடையாது. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த வாழ்வாதாரத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த கடல் தண்ணி வந்தாலும் நாங்க பாதிப்போம். அந்த டாம் கட்டி டாம் உடஞ்சாலும் நாங்க பாதிப்படுவோம். எனக்கு அந்த டாம்னாவே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா இப்ப நாங்க போய் பாக்குறோம், எங்க திருப்பூர் பக்கம் போகும்போது அந்த பக்கம் டாம் கட்டுறாங்க. டாம் கட்டி இது என்ன இவ்வளவு பெருசு கட்டுறாங்களே, இது எங்க ஏரி தண்ணி உடச்சாலும் சரி எங்களுக்கு பாதிக்கும், கடல் தண்ணி வந்தாலும் எங்களுக்கு பாதிப்பு, எங்க வாழ்வாதாரமும் பாதிப்பாகும். தயவு செய்து இதை வந்து
முழுக்க 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 இதை வந்து தடை பண்றதோ இல்ல அது எப்படி பண்றது எங்களுக்கு பாதிப்பாரு, மீனவருக்கும் பாதிப்பாரு. மீனவரும் அதுக்கிட்ட தான் போய்க்கிறாங்க. நாங்க 6 மாசம் அங்க போயிருப்பாங்க, 6 மாசம் ஆத்துல போயிருப்பாங்க. ஆத்துல அவங்க வந்து மீன் இறா அதில் பிடிப்பாங்க. நாங்களும் அதை பிடிப்போம். ஏன்னா அவங்க அதை சார்ந்துக்கிறாங்க, நாங்களும் அதை சார்ந்தாங்க. எங்க வாழ்வாதாரம் இதை போகக்கூடாது, எங்க வாழ்வாதாரம் இதோட போகக்கூடாது. எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் அதை இருக்கணும், நாங்களும் அதை பழைக்கணும். எங்களுக்கு அந்த அரசாங்கம் எங்களுக்கு பண்ணி தரணும். நாங்க வந்து இந்த கடல் தண்ணி வரும்போது தான் அந்த ஆத்து தண்ணி நல்ல தண்ணி சேர்ந்து தான் அந்த உப்பு தண்ணி மாறும். இப்ப அதே கடல் உப்பு தண்ணி தானே மாறும். அதுல உப்பு தண்ணி மாறினா அந்த எப்படி நல்ல தண்ணி போய் அந்த குடி தண்ணியா மாறும்? குடி தண்ணியா எப்படி மாறும்? அது நல்ல தண்ணி வரும், அந்த உப்பு தண்ணி வரும்போது எப்படி நல்ல தண்ணியா மாறும்? அது மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்புகள். அது வந்து எங்களுக்கு வந்து எங்க வாழ்வாதாரத்தை வந்து இது பண்ணக்கூடாது. எங்களுக்கு அதுதான் அரசாங்கம் வந்து எங்க வாழ்வாதாரத்தை பண்ணக்கூடாது. எங்க வாழ்வாதாரம் உப்பு தண்ணி தான், அந்த கடல் தண்ணி தான். அந்த ஆத்துல போனா அந்த ஆத்து தண்ணி தான் கடலுக்கு போகணும். அந்த தண்ணி வந்து எங்க வாழ்வாதாரத்தை ஆள் எங்க குடியிருக்கும் வாதைப்படக்கூடாது. எங்களோட இதுதான். நான் வந்து எனக்கு படிப்பாரு கிடையாது. நான் வந்து இவங்களை பார்த்து எங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த அரசாங்கம் எங்களுக்கு கண்டிப்பா செய்யணும். இது பாருங்க, அது மட்டும் இல்லை, இன்னொரு வந்து நிறைய பேர் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா மீனவர் இது வரைக்கும் எங்க வந்து கண்டுக்கலாம் பெரிய சந்தோஷம் தான் எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. நாங்க இருந்த சமுதாயத்தில் வந்து நிறைய எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே இல்லாதவங்க தான் நாங்க. இது வரைக்கும் நாங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆயிடுச்சு. எங்களுக்கு நாங்க எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இந்த மீன் கோயில் தான். இது பழவேர் காட்டுல இருந்து எண்ணூறு எர்ணாவூர் இதெல்லாம் எங்க தாத்தா எங்க அப்பாவோட அப்பா அவங்களாம் பரம்பரையா அந்த ஆத்து கோயில் தான் பண்ணுவாங்க. எங்களை வந்து தடுக தான் சொல்லுவாங்க. இந்த பக்கத்துல வரும்போது எங்களை வந்து இருளரு அப்படின்னு சொல்லி காட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க வந்து தடுக, நீங்க எங்க வேணாலும் போய்ப்பாங்க. எங்க சமுதாயத்தை எங்க இருளர் சமுதாயம் வந்து அப்படியே பிரிக்கப்பட்டவங்க. அதனால கடல் பகுதியில வாழ்ந்து நாங்க வந்து கடலோர பகுதியில வாழ்றதுனால தான் எங்களுக்கு மீன் கோயில் தெரியுது. நாங்க வயல் பக்கமா நாட்டுப்புற சைடுல நாங்க வயல் பக்கமா வாழ்ந்துருப்போம். இல்லை, எங்களுக்கு இந்த கடல் இந்த ஆத்து கோயில் தான் நாங்க பண்றோம். இந்த ஆத்து கோயில் தான் எங்களுக்கு வாழ்வாதாரமே. அது நம்பிதான் நாங்க இப்ப போட்டு வாங்கிருக்கிறோம், வலை வாங்கிருக்கோம், கடை வச்சு வலை வாங்கிருக்கோம். தயவு செய்து இப்ப எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பக்கிங்ஹாம் கனாலே இப்ப அடைச்சிட்டாங்க. இது யாருக்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கினாங்க பாருங்க. எப்போ வெள்ள வரும் புயல் வரும்னு தெரியாது. பக்கிங்ஹாம் கனால பிப்ரவரி மாதம் அடைச்சிட்டாங்க சார். நம்ம விஞ்ஞான செய்யுங்க, நேரில் வந்து பாருங்க. கெனால் அடிச்சுட்டு வேலை செய்யறாங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்றாங்க, இப்போ லாஸ்ட் டைம் சென்னையில வந்து தண்ணி வடியில காரணம் என்னன்னா கடலுக்கு வந்து சீற்றமா இருந்தது, அதனால தண்ணி வடியிலன்னு தான் முக்கியமா ஒரு சொன்னது. எல்லாரும் சொன்னது, எல்லா விஞ்ஞானிகள் பொறியாளர் சொன்னது கடல்ல தண்ணி இழுக்காதனால வடியிலன்னு சொன்னாங்க. இப்போ 4 பக்கம் இருந்து தண்ணி வரும்போதே கடல் வந்து தண்ணி பிடிச்சிருக்கு தண்ணியை நைட். அப்போ இப்போ இந்த பக்கம் அணை கட்டி தண்ணி தடுத்துட்டா சென்னையில இருந்து வர தண்ணி மட்டும் ஈஸியா தண்ணி கொடுத்த இன்னும் 4 நாள் அதிகமாகும் தண்ணியில தண்ணி வடிக்கும். இது அங்க மட்டும் பாதிப்பு இல்ல, சென்னைக்கும் பாதிப்பு. அறிவியல் பூர்வமா எடுத்தா அவங்க சொன்னது வச்சு போன வருஷம் சொன்னாங்க, நான் நல்லா கேட்டேன். தண்ணி ஏன் வடிக்கலன்னா கடல் தண்ணி வந்து கடல் சீற்றமா இருந்தது, தண்ணி வேகமா போக முடியல, வடியிலன்னு சொன்னாங்க. ஒரு பக்கத்துல இருந்து 4 பக்கம் 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சா ஈஸியா தள்ளிடலாம். 6 பேர் கையை காலை கட்டி போட்டு 4 பேர் மட்டும் வந்தவங்க இன்னும் ஈஸியா புஷ் பண்ணணும். அப்போ தண்ணி இன்னும் வடியாது. இது அங்க மட்டும் பிரச்சனை இல்லை, தண்ணி சேமிச்சா சென்னைக்கும் பிரச்சனை. சென்னையில தண்ணி வடிக்கிறது இன்னும் லேட்டா, தண்ணி வேகமா கடலுக்கு போனாதான் போகும். அந்த இடத்துல தடுத்துறாங்க நல்ல தண்ணியை, வெள்ளத்தை. அதனால அந்த ஒரு காரணத்தை சொல்றதுதான் இது. அணையை அடைச்சிருக்கிறாங்க. இது வந்து சட்டவிரோதமான செயலா தான் இருக்கு, யாரும் கேட்டு அடைச்சாங்கன்னு தெரியல. இப்போ வந்து இதனால சென்னைக்கும் பாதிப்பு இருக்கு. தண்ணியுடைய வேகம் இன்னும் மெதுவாக போகும். கடலுடைய வேகம் அதிகமாக இருக்கும் போது தண்ணி வந்து மெதுவாக தான் வெளியேறும். அதான் தெரியுது. இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் சாய் சங்கரா அக்யூ கேர், லா ஆஃப் அட்ராக்ஷன், சென்னை வலசரவாக்கம். இந்த பகுதியை உங்களுக்கு வழங்கியோர் ஹசீனா மேக் ஓவர் அண்ட் ஆரி ஒர்க், ராமநாதபுரம்.